ஆண்டு 4005. ரகசிய கமாண்ட் மையம். மேஜருக்கு வந்த அழைப்பில் பதட்டத்துடன் இணைப்பை ஏற்படுத்தினார். மறுபுறம் ஒரு சோல்ஜர் ஒரு உடலை காண்பித்தார். அது இரத்த கவசம் அணிந்து முதுகில் இறக்கைகளும் மற்றும் இரத்தம் சொட்டும் கத்திகளுடன் கிடந்தது. அதை பார்த்த மேஜர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். யாரிவன், மனுஷனா என்று கேட்டார். இல்லை சார், என்னன்னு தெரியல. நாங்க இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க உடனே நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துருங்க என்று தெரிவித்தான். சரி என்று மேஜர் கூற, கமாண்ட் ஆபீசர் மற்றும் இராணுவ தளபதிகள் அனைவரும் அந்த இடத்திற்கு விரைந்தனர். அங்கு சென்று பார்க்கையில் ஒரு மேஜையில் சிவப்பு இரத்த கவசம் அணிந்த ஒரு உருவம் படுத்திருந்தது. அவனது முதுகில் இறக்கைகளும் பின்னி இரத்தம் சொட்டும் நிலையில் கத்திகளும் பொருத்தப்பட்டிருந்தன. அதை பார்த்த அனைவரும், யாரிவன், பூமியை சேர்ந்தவனா? இதுபோன்ற ஆயுதங்களும் தொழில்நுட்பமும் நம்மிடம் இல்லையே என்றனர். அப்போது அவனது கையில் ஒரு சிறிய மினி கம்ப்யூட்டர் போன்ற ஒரு பொருள் இருந்தது. அதை தொட்ட மேஜர், இது என்ன என்று கேட்டுக்கொண்டே அதை தொட்டார். அப்போது அருகில் இருந்த விஞ்ஞானி, தொடாதீர்கள் என்று கூறுவதற்குள் அவர் தொட்டுவிட்டார். உடனே தானாக அந்த மனிதனின் முகக்கவசம் திறந்தது. அதை பார்த்த உடனே அனைவரும் அதிர்ந்தனர். இவன் மனுஷனா, மிருகமா என்று அதிர்ந்து அவனை பார்த்தனர். ஏனெனில் அவனது முகம் பார்ப்பதற்கு மனிதனைப் போலிருந்தாலும் மூக்கு மற்றும் காதுகள் பூனை போன்ற வடிவம் கொண்டிருந்தன. இவன் எந்த கிரகத்தில் இருந்து வந்திருப்பான் என்று அனைவரும் திகைத்தனர். அப்போது அவன் கையில் இருந்த வாட்ச் தானாக ஆன் ஆகி, ஜீனோ உலகம், ஜீனோ உலகம் காலம் கடந்து வந்துள்ளது. முற்காலத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கு எனது தொழில்நுட்பம் செயல்பாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் என்னால் செயல்பட முடியாது. நான் 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 என்று கூறிக்கொண்டே ஆஃப்லைனுக்கு சென்றது. என்ன சொல்ல வருது என்று கேட்க அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பிறகு அந்த கவசங்களை கழற்றி அவன் உடலை தனியாகவும் கவசங்களை தனியாகவும் பிரித்தெடுத்தனர். அவன் கையில் இருந்த அந்த கணினியை எடுத்து இவர்கள் கணினியில் பொருத்தும்போது பல தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றன. சில ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள், புதிய தனிமங்களை உருவாக்குவது போன்ற சிலவற்றை பார்த்தனர். மேலும் அவர்கள் முன்னோக்கி செல்லும்போது அந்த எந்திரம் அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருக்கும் அனைத்து கம்ப்யூட்டர்களையும் எரிக்கும் அளவிற்கு அந்த கட்டுப்பாட்டு பகுதியை வெடிக்க செய்தது. ஆகையால் அவர்களால் அந்த கணினியிலிருந்து சில தகவல்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. பிறகு அந்த மேஜர், கமாண்டர் அனைவரும் அந்த கணினி என்ன கூறியது என்று மீண்டும் போட்டு பார்க்கையில், ஜீனோ உலகிலிருந்து பிரிந்து வந்துள்ளது, முற்காலத்திற்கு வந்திருக்கிறது என்ற குரல் கேட்டது. அப்படின்னா இது டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கா? எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கோம்? இந்த மாதிரி தொழில்நுட்பம் நம்மளால் இப்போ எட்ட முடியாத அளவிற்கு இருக்குமே என்றான் ஒருவன். இதுக்கெல்லாம் பதில் நம்ம யார்கிட்டையும் இல்லை, காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும் என்று கை கட்டிக்கொண்டு வாயில் விரலை வைத்த ஒரு மேஜர் கூறினார். சரி, இப்போ என்ன செய்யறது என்று கேட்க, இத்தனை நாள் அந்த மிருகங்களை கொல்ல முடியாம நம்ம தடுத்து தான் போராடிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்கிற ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் வச்சு நாம இப்போ அந்த மிருகங்களோட எதிர்த்து போராட முடியும்னு கூறினார். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு விஞ்ஞானி, கமாண்டர், இங்க கொஞ்சம் வரீங்களா என்று கூப்பிட அவர் வேகமாக ஓடினார். இந்த கதை குமார் ஸ்டோரிகளில் உருவாக்கப்பட்டது. அங்கு தனி அறையில் வைக்கப்பட்டிருந்த அந்த கவசத்தின் கையில் ஒரு சிறு துளி திரவம் போல் இருப்பதை அவர் கணினியில் பெரிதுபடுத்தி காண்பித்தார். என்ன சொல்லுங்க என்று கேட்க, இந்த திரவம்தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா என்றான். என்ன என்று கேட்க, அந்த திரவத்தை பல 100 முறை பெரிதுபடுத்தி பார்க்கையில் அதில் இருக்கும் அணு மற்றும் திசுக்களின் வீரியம் மிகவும் அதிகமாக இருந்தது. அதை பார்த்தவர் பிறகு பூமியில் இருக்கும் காற்றை சுட்டிக்காட்டி, இந்த மாதிரி வைரஸ் இந்த உலகத்தில் இருக்கிற காற்றோட கலந்திருக்கு. அதுதான் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. மனிதர்களுக்கு குறைவாகவும் மிருகங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சியும் ஏற்பட இதுவே காரணம் என்றார். அதை கேட்டு அந்த கமாண்டர், சார், இவ்வளவு பாதிப்புக்கு காரணம் இவன் செஞ்ச வேலைதானே? இவன் எந்த கிரகத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்தான்? இது எந்த மாதிரியான ஆற்றலுடைய திரவம் என்றான். அதற்கு அந்த விஞ்ஞானி தன் கண்ணில் இருந்த கண்ணாடியை கழற்றியவர் தலையை குனிந்தபடி, ஒரு துளி இரத்தத்தை தான் இது ஒரு குடுவையில எடுத்து வந்திருக்கான். என்ன, ரத்தமா என்று கேட்க, ஆமாம், இது ஒரு மிருகத்தோட ரத்தமா மனிதனோட ரத்தமான்னு தெரியல. ஆனா மனிதனும் மிருகமும் கலந்த மாதிரி ரத்தம் இருக்கு. அதுல அதிகப்படியாக மிருகங்களின் இரத்த வாடை தான் வீசுது என்றார். நீங்க சொல்றது எனக்கு புரியல.
என்று கேட்க அந்த இரத்தத் துணியை எடுத்து ஆராய்ச்சி செய்து காண்பித்தார். இதோ இந்த இரத்தத்துல சிறு சிறு புள்ளி மாதிரி இருக்கிறதெல்லாம் மிருகங்களோட இரத்த துடிப்பு. அதை கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு இரத்த துடிப்பு நீல நிற அடக்குமுறை சுற்றியும் இருக்கு. இதுதான் மனிதனோட இரத்தம். இந்த அனைத்து மிருகங்களின் இரத்தத்தையும் இந்த ஒரு மனிதனுடைய இரத்தம் தடுக்குது. இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு மிருகங்களும் இந்த இரத்தத்தின் சக்தியை ஒரு மனிதனின் இரத்தம் எப்படி தடுக்கிறது என்று கேட்க, அது எனக்கும் தெரியல. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த மனிதனுடைய ஒரு துளி இரத்தத்துக்கே நம்ம பூமியை புரட்டி போட்டிருக்கு. அந்த மனிதன் மட்டும் இங்கு வந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சிங்களா என்றான். அதை கேட்டு அனைவரின் உடலும் நடுங்கியது. என்ன சொல்றீங்க என்று கேட்க, ஆமாம், அவன் நல்லவனாயிருந்தா நம்ம உலகத்தையே புரட்டி போட்டு மேம்படுத்த முடியும். அதுவே அவன் தீயவனாகவும் கொடூரவனாகவும் இருந்தா உலகத்தையே ஒரு நொடியில் பொசிக்கிடுவான் என்றான். சரி, இப்ப என்ன செய்யறது என்று கேட்க, மேஜர் சொன்ன மாதிரி இதுல இருக்கிற தொழில்நுட்பங்களை வச்சு நம்மளோட தற்காப்பு மற்றும் ஆயுதங்களை மேம்படுத்தி இந்த மிருகங்களை எதிர்த்து போராட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை என்றார் அந்த விஞ்ஞானி. அனைவரும் கண்மூடி எதிர்காலத்தை பார்த்து பயத்துடன் பெருமூச்சு விட்டனர். சில வருடங்களில் இந்த தொழில்நுட்பத்தின் அறிவை கொண்டு 5 நாடுகளும் தங்களுடைய தற்காப்பு மற்றும் ஆயுத கட்டமைப்புகளை மிகவும் முன்னேற்றத்திற்கு ஏற்படுத்தினர். சிறிது சிறிதாக மீண்டு வரத் தொடங்கிய மனித இனம் அவர்களுக்கு என ஆங்காங்கே ஒரு மாபெரும் கோட்டை போல் நகரங்களை உருவாக்கத் தொடங்கினர். அதில் தோன்றியது 5 மாபெரும் குழுக்கள். இந்தியாவை சேர்ந்த ஏரல் மார்ஷல் குழு, சீனாவை சேர்ந்த சியான் மார்ஷல் குழு, ரஷ்யாவின் ஐஸ்பிரேக் மார்ஷல் குழு, ஐரோப்பாவின் ஹிட்சோர்ஸ் மார்ஷல் குழு, அமெரிக்காவின் ஈகிள் மார்ஷல் குழு என 5 வகையான சண்டை மற்றும் பயிற்சி நிறுவனங்களை நிறுவினர். அவர்கள் இந்த இரத்தத்தின் பாதிப்பு காற்றில் கலந்து யார் உடலில் அதிகமாக தூண்டப்படுகிறதோ அவர்களுக்கு உடலில் சில மாறுதல்கள் ஏற்படும் என்பதை கண்டுபிடித்தனர். இந்த குழுக்களை தொடங்கி அவர்கள் அந்த மனிதர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு பயிற்சிகள் மற்றும் அறிவுகளை செலுத்தி மிருகங்களுக்கு எதிராக போராட வழிவகை செய்தது.